தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோஹிணி அருந்தவச்செல்வம். நாளை மறுநாள் புரட்டாதி சனிக்கிழமை நவராத்திரி காலத்தில் சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு இடம்பெற உள்ளது. நாளை மறுநாள் புரட்டாசி சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வார்கள். நவராத்திரி கும்பம் வைத்திருக்கும் காலத்தில் எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றலாமா என்பது தொடர்பில் சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கமளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். நாளை மறுநாள் சனிக்கிழமை புரட்டாதி மாதத்தினுடைய 2வது சனிக்கிழமை. இந்த புரட்டாதி மாதத்து சனிக்கிழமைகளிலே நாம் எல்லாம் விரதம் இருந்து சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்து எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனை செய்து எள்ளு சாதம் நிவேதனமாக வைத்து காக்கைக்கு உணவாக கொடுத்துக் கொள்வார்கள். இது பொதுவாக இந்த நவராத்திரி விரத அனுஷ்டானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது கும்பம் வைத்திருக்கிறோம், கொலு வைத்திருக்கிறோம், எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா என்று ஏற்றலாம் என்கின்ற சிலரும் ஏற்றக்கூடாது என்ற சிலரும் இவ்வாறான ஒரு குழப்பத்திலே மக்களை கொண்டு வந்து விடுவார்கள். புரட்டாதி சனிக்கிழமை என்பது நவக்கிரக வழிபாட்டுக்கு உரியது. நவராத்திரி விரதம் என்பது அன்னை பராசக்தியை முப்பெருந்தேவியராக வழிபாடுகின்ற சக்தி விரதம். அதற்கும் இதற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நவக்கிரகங்களுக்கு நாயகியாக இருப்பவளே அன்னை பராசக்தி தானே. எனவே சக்தி வழிபாடு நடைபெறுகின்ற பொழுது நவக்கிரகங்களை வழிபாடு செய்யக்கூடாது என்பது கிடையாது. கும்பம் வைத்தால் எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றக்கூடாது என்பது எல்லாம் விதி கிடையாது. எந்த குறையும் இல்லை. தாராளமாக இந்த புரட்டாதி சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுடைய வழிபாட்டுக்குரியது. தாராளமாக நவராத்திரி கும்பங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, கொலு வைக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் நாங்கள் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து கொள்ளலாம். அதில் எந்த குறையும் கிடையாது, எந்த தவறும் கிடையாது. இது ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் வர வேண்டும். இந்த நவக்கிரகங்களுக்கு நாயகியாக இருப்பவளே அன்னை பராசக்தி தானே. எனவே நவராத்திரி காலத்திலே கும்பம் வைத்திருக்கிறோம், ஏற்றக்கூடாது என்ற எண்ணம் யாருக்கும் தேவையில்லை. தாராளமாக எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி எங்களுடைய தோஷங்கள் நீங்குகின்ற வகையிலே ஜாதக ரீதியாக சனியினுடைய தோஷங்கள் பார்வைகள் நீக்குவதற்காக செய்யப்படுகின்ற இந்த எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கின்ற விரத அனுஷ்டானத்தோடு கூடியதை தாராளமாக செய்யலாம் என்ற நல்ல எண்ணம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். இந்த புரட்டாதி மாதத்து சனிக்கிழமையிலே இது 2வது சனிக்கிழமை. சனீஸ்வர பகவானை நாம் வழிபாடு செய்து இறையருளையும் பெறுவதோடு அன்னை பராசக்தியை முப்பெருந்தேவியராக வழிபாடு செய்து அன்னை அருளும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.